ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள தகப்பனே, மனமகிழ்ச்சியான அந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபையே. உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவை காலைதோறும் புதிதாய் 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 இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். நல்ல சரீர சுகத்தையும் ஆரோக்கியத்தையும், தேவையான உணவு, உறைவிடம், உடை, எங்களுடைய வேலை, இவையெல்லாவற்றிலும் கிருபையின் கரம் இருந்தமைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். பிரயாணத்தில் நம்முடைய கரம் இருந்தது. சரீரத்தில் காணப்பட்ட பலவீனத்தில் நம்முடைய பலன் பூரணமாய் விளங்கினது. எங்களுடைய கண்ணீரிலே களிப்பை கொடுத்தீர். எங்களுடைய மன அழுத்தங்களில் இருந்து எங்களை விடுதலையாக்கினீர். நல்ல செய்திகள் நிறைய வந்ததுக்காக ஸ்தோத்திரம். புதிய வழிகள் திறந்தது, அதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய பாதத்திலிருந்து துவங்குகிற கிருபை தந்தீர். என்னை தேடுகிறவர்களை நான் தேடுகிறவர்களை கண்டடைவார்கள் என்ற வார்த்தையின்படியே, என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்ற வார்த்தையின்படியே உடைய சமூகத்தில் வருகிறோம். உங்களை பார்க்க அந்த இருதயத்தை எங்கள் கண்கள் திறக்கப்படுகிறது, எங்கள் இருதயம் திறக்கப்படுகிறது. நான் உணர்ந்து கொள்ள உதவி செய்யும். இந்த நேரத்தில் தேவையில் இருக்கிற உடைய பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன். அவர்களுக்கான வார்த்தையாக இந்த நாள் அமையட்டும். இந்த ஊழியத்தை துவங்கி நடத்தி வருகிறேன். ஒரு குறிப்பிட்ட மக்களை பார்க்கும்படி செய்கிறேன். உமக்கு ஸ்தோத்திரம். தேவையானவர்களுக்கு மாத்திரம் இந்த வசனம் போய்கொண்டிருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். இதற்கான தடைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி வருகிறேன். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, வாழ்க்கை எல்லாம் செழிப்பார். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. உம் வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். இருளான வாழ்க்கை எல்லாம் ஒளியாக மாறி போகும். இருளான வாழ்க்கை எல்லாம் ஒளியாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. வியாதிகள் வறுமை எல்லாம் விசுவாசம் மாறி போகும். வியாதிகள் வறுமை எல்லாம் விசுவாசால் மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. உம் வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே.
ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. கைகளை உயர்த்தி சுருக்கமாக, ஆண்டவரே, வறுமை போகணும், வியாதி போகணும், பலன் வரணும், எடுத்த ரிசல்ட்ஸ், பிளட் சாம்பிள், யூரின் சாம்பிள் எல்லாம் நார்மலாக இருக்கணும். ஒரே ஒரு வார்த்தை, இருதயம் அடைப்புகள் மறையணும், மூளை சுகமாகணும், நுரையீரல் நல்லாகணும். ஒரே ஒரு ஆண்டவரே நாமத்தினாலே எதை கேட்டாலும் தருவேன் சொன்னவர். கர்ப்பம் திறந்து பிள்ளை பிறக்கணும், திருமணம் நடக்கணும், நல்ல வரன் உண்டாகணும், கடன் அடைக்கப்படணும், வறுமை நீங்கணும், வியாதி போகணும், சத்துருக்கள் விலகணும், சமாதானம் வரணும், சந்தோஷம் வரணும், கண்ணீர்கள் துடைக்கப்படணும், மனமாற்றம் ஏற்படணும், கணவன் மனம் மாறணும், மனைவி மனம் மாறணும், பிள்ளைகள் திருந்தணும், பிள்ளைகளுக்கு வாழ்க்கைக்குள்ள கல்வியும் வேலையும் திருமண வாழ்க்கையும் நடக்கணும். ஒரே வார்த்தை கைகளை உயர்த்தி சொல்லுங்க. பரலோகம் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறது. மோசே கைகளை உயர்த்தி செபித்த பொழுது விதமில்லை ஒரு பெரிய வெற்றி உண்டாயிற்று அல்லவா? அப்படியே நினைத்து கொள்ளுங்க. மோசைக்கு கொடுத்த ஆண்டவர் நமக்கும் கொடுக்க வல்லவராக. என் நாமத்தினால் எதை கேட்டாலும் தருவேன் சொன்னவர். இயேசுவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, மீண்டும் ஒரு நாளை காண கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். நன்றியுள்ள இருதயத்தோடு உங்களை நான் அன்போடு கூட வரவேற்கிறேன். உங்களுக்கு வாழ்த்துதலை சொல்லுகிறேன். நீங்கள் கர்த்தருடைய புண்ணிய நாமங்களிலே ஆசீர்வாதமாக இருப்பீங்க என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். யாத்திராகமும் 15ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். யாத்திராகமும் 15ஆம் அதிகாரம், எக்ஸோடஸ் 15:27. பின்பு அவர்கள் ஏலிமுக்கு வந்தார்கள். அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பெருட்ச மரங்களும் இருந்தது. அங்கே தண்ணீர் அருகே பாளையம் இறங்கினார்கள். 7ஆம் மாதத்தில் 28ஆம் தேதி நாம் வந்திருக்கிறோம். ஓரளவுக்கு கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் இந்த 7ஐயும் 70ஐயும் குறித்தும் அவர் சிந்திக்க அவர் கொடுத்த பெரிய கிருபைக்காக, ஆலோசனைக்காக நான் அவரை நன்றி செலுத்துகிறேன். அவருடைய வார்த்தை எவ்வளவு ஆழமானது பாருங்க. நம்ம எடுக்க எடுக்க அல்ல குறையாத அவருடைய வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தையை நாம் தியானித்து வருகிறோம். இங்க பின்பு அப்படின்ற வார்த்தை என்னன்னா, அதுக்கு முன்பு என்ன நடந்தது என்பதை குறிக்கும்ல. அந்த முன்பு என்ன நடந்தது என்பதை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். முன்பு என்ன நடந்தது என்று சொன்னால், செங்கடல் நின்றது. இன்றைக்கு இதை முழுசுமா என்னால் பேச முடியுமான்னு தெரியல, நேரம் கருதி. உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் செங்கடல் போல எத்தனையோ தடைகள் வந்தாலும், இன்றைக்கு நீங்கள் செங்கடல் முன்பாக நின்று கொண்டிருக்கிறீங்க என்ற ஒரு நிலையிலே இருந்தாலும், சத்துரு என்ன நம்ம சொல்லுவான்? பார்வோன் அதை தான் சொல்லுவான், வனாந்தரம் அவர்களை அடைத்திருக்கிறது. நம்ம அடைப்பட்டு கிடந்தா, முன்னேற முடியாமல் இருந்தா, வழி இல்லாமல் இருந்தா, வழி இல்லாமல் திகைத்து கொண்டிருப்பார்கள் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை சொல்லுகிறது. ஒருவேளை நம்ம திகைப்புல நாம் இருப்போம்னா, ஆண்டவர் அங்கே நிச்சயம் செங்கடலை அவர் பிரிப்பார் என்பதை உங்களுக்கு நான் முன்பாக சொல்ல விரும்புகிறேன். அடுத்து அவங்க அங்கே செங்கடலை கடந்து வந்த பிறகு முன்பு என்ன நடந்தது என்பதை பார்க்கலாம். 23ஆம் வசனம். நீங்கள் அதுக்கப்புறம் இடையில அந்த பாட்டெல்லாம் பாடுவாங்க, மீரியாம், அதெல்லாம் நீங்கள் வீட்டில் வாசிங்க. அவர்கள் மாராவில் வந்த பொழுது மாராவின் தண்ணீர் கசப்பாக இருந்ததனால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனாலே அவ்விடத்திற்கு மாரா என்று பெயரிட்டார்கள்.
மாறா போன்ற கசப்பான அனுபவத்துல அவர்கள் கடந்து போனார்கள். அவங்க போன விதம் என்னன்னா, குடிக்க தண்ணி இல்ல. வனாந்திரத்துல, கடல்ல நடந்து வருகிற பொழுது, அதுக்கப்புறம் அவங்க பிரயாணம் மேற்கொண்ட பொழுது, அவர்கள் கொண்டு வந்த நீர் எல்லாம் தீர்ந்த பொழுது, அவர்களுக்கு இப்பொழுது அவங்க ஜீவனை காப்பதற்கு தண்ணீர் மிகவும் 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 அவசியமாக இருந்தது. நமக்கு எது அவசியமோ அது நமக்கு கிடைக்காமல் நம்ம வேதனையில இருக்கும் பொழுது, எது கிடைக்காம நம்ம வேதனையில நாம அழும் பொழுது, கர்த்தர் அந்த இடத்துல நிறுத்தி நமக்கு ஒரு அற்புதத்தை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். நகோமி சொன்னாங்க, என்னை மாறாள் என்று அழையுங்கள், ஏனென்றால் சர்வ வல்லவர் எனக்கு மகா கசப்பை அவர் கட்டளையிட்டார். இது ஒரு மாறாவின் அனுபவம். ஏன்னா எதுவுமே கிடைக்கல அப்படின்னு வருகிற பொழுது, இழந்த சூழ்நிலையில கணவனை இழந்து பிள்ளைகளை இழந்து அவ அப்படியே நிர்கதியாய் நிற்கும் பொழுது, தனிமையிலே நிற்கும் பொழுது, திரும்ப அந்த ஊருக்கு வரும் பொழுது அவளை பார்த்து எல்லாரும் வருத்தப்பட்டாங்க. அந்த சமயத்துல அவர் சொன்ன வார்த்தை, என்னை மாறா என்று அழைங்க, மகா கசப்பை என் ஆண்டவர் கட்டளையிட்டார் என்று சொன்னாங்க. அப்படி ஒருவேளை நீங்க இருப்பீங்கன்னா, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்பொழுது மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, என்னத்தை குடிப்போம் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்போது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரிலே போட்டவுடனே அது மதுரமாய் மாறிற்று. அவர்கள் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து, உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவருடைய கட்டளைக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்களை யாவையும் கை கொண்டால், நான் எகிப்துக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியான கர்த்தர் என்றார். கசப்பு பல விதங்களிலே இருக்கும். நான் இப்போ ஒன்று தான் உங்களுக்கு சொன்னேன். நகோமியின் வாழ்க்கையில ஏற்பட்ட கசப்பை உங்களுக்கு சொன்னேன். சிலருக்கு டிஸப்பாயின்மெண்ட் ஒரு கசப்பாக இருக்கும். இவங்க நல்ல இடத்துல தண்ணீர் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி தான் வெளியில் வந்தாங்க. ஆனால் கர்த்தர் அவளை வனாந்தர வழியாக சுற்றி போக பண்ணினார். அதுவே அவர்களுக்கு ஒரு டிஸப்பாயின்மெண்ட்டாக, எதிர்பார்த்தது நடக்காத ஒரு சூழ்நிலை. ரெண்டாவது, இது ஒரு பெயின்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்லலாம். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வலி, மன வலி, உடல் வலி, வேதனை உள்ள ஒரு அனுபவமாக இருந்தது. மூன்றாவது, ஒரு டிஃப்ரெண்ட் சீசனுக்குள்ளே அவங்க போனாங்க. செங்கடலை கடந்தாங்க, வனாந்தரத்துக்குள் வந்தாங்க, இப்போ தண்ணீர் இல்லாமல் நிற்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கையில கூட பல டிஃப்ரெண்ட் சீசன்ஸை பார்க்குறோம். ஒரு 7 வருஷம் பஞ்ச நாட்கள், 7 வருஷம் பசுமையான செழுமையான நாட்கள், 7 வருஷம் மழை, 7 வருஷம் பஞ்சம் அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்ச காலத்துக்கு முன்பாக பார்த்தோம். இன்றைக்கு நம்ம யோசித்து பார்க்கலாம். நல்ல வாழ்ந்த நாட்கள் உண்டு, இப்போ ரொம்ப மோசமான நாட்கள் உண்டு. செங்கடலை பிரிக்கும் பொழுது அவருடைய உணர்வுகள்லாம் அப்படி இருந்திருக்கும். யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் எங்களுக்காக தண்ணீரையே பிளந்தார் என்ற ஒரு பெரிய சந்தோஷம். பல பாடல்கள் பாடி ஆண்டவரை துதிச்சாங்க. அது ஒரு சீசன். இப்போ என்னன்னா, தண்ணீரே கிடைக்கல. இது ஒரு சீசன். தண்ணீர் கிடைச்சது, கை கட்டின தூரத்தில் இருந்தது ஆசீர்வாதம். ஆனால் அதை குடிக்க முடியாமல் போயிட்டு. நமக்கும் கை கட்ட தூரத்தில் எல்லாம் ஆசீர்வாதங்கள் உண்டு, ஆனால் அது ரொம்ப கசப்பாக இருக்குது. அதனால் நம்மளால் அனுபவிக்க முடியல, அதை நம்மளால் ருசிக்க முடியல.
அதை நம்ம பயன்படுத்த முடியல. மூன்றாவது, இந்த ரெஸ்டோரேஷன் கம்ஃபர்ட் அப்படின்னு ஒரு வார்த்தையை இது குறிக்கும். என்ன விஷயம்னா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்த இடம் அது. ரொம்ப நடந்துட்டாங்க, ரொம்ப பிரயாணப்பட்டாங்க, செங்கடெல்லாம் கடந்து ரொம்ப தூரம் நடந்து வந்தாங்க. எத்தனை நாள் நடந்தாங்கன்னு தெரியல. அதுதான் என் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கிறது. செங்கடலுக்கு பிறகு இந்த மாறாவிடத்துல வந்து சேர்ந்த பொழுது எத்தனை நாட்கள் என்று எனக்கு நினைவில்லை. ஆனால் ஒரு தடவை நான் படித்த மாதிரி ஞாபகம் இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு உடனே இமீடியட்டாக எழுதி அனுப்புங்க, நானும் அதை கண்டுபிடிச்சிடறேன். நீங்கள் இப்போல்லாம் ChatGPTயில் கூகுளில் சர்ச் பண்ணால் இமீடியட்டாக கிடச்சிரும். அத்தனை நாட்கள் அவர்கள் தண்ணீர் இல்லாமல் அலைந்து திரிந்தார்கள். இந்த ஏலிம் என்று சொன்னாலே ஆங்கிலத்தில் காட்ஸ் ஓயாசிஸ் இன் த வில்டர்னஸ் என்று சொல்லுவோம். ஓயாசிஸ், இந்த ஓயாசிஸ் பார்த்துருப்பீங்க, நிறைய கடை பேர்லாம் இருக்கும். ஓயாசிஸ் அது ஒரு செழுமை. அந்த இடத்துல பயங்கர சுற்றிலும் வனாந்திரம் இருக்கும், மணல் இருக்கும். அங்கே மாத்திரம் ஒரு சின்ன பள்ளத்தாக்குக்குள்ள நல்ல தண்ணி, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தண்ணீராக இருக்கும். நீங்கள் சில திரைப்படங்களில் அதை பார்க்கலாம். அதை சுற்றிலும் சோலைகள் இருக்கும், அதை சுற்றிலும் அத்தி மரங்கள் இருக்கும். அது ஒரு நீரோடை போலவே அழகாக பாய்ந்து ஓடும். அதை பார்த்துட்டா அந்த இடத்த விட்டு வெளியில வர முடியாத அளவுக்கு அது ஒரு கம்ஃபர்ட் ஜோனாக இருக்கும். வனாந்திரத்தில் அணைந்தது போதும், ஒரு கம்ஃபர்டான, ஒரு ரிட்டையர்டா அல்லது ஒரு சந்தோஷமா மகிழ்ச்சியா நிற்கிற ஒரு இடம்தான் இந்த இந்த ஏலீம் என்று சொல்லப்படுகிற இடம். நீங்க இதை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த ஏலீமின் அனுபவத்தை எனக்கு இன்று எங்களுக்கு தாங்க, இன்று முதல் எங்களுக்கு தாங்க. முன்பு நாங்கள் வனாந்திரத்தில் இருந்தோம், முன்பு செங்கடல்ல இருந்தோம், முன்பு எகிப்து அடிமைதனத்தில் இருந்தோம், முன்பு உணவு இல்லாமல் இருந்தோம், முன்பு வருமானம் இல்லாமல் இருந்தோம். இந்த ஏலிமின் அனுபவத்தை எங்களுக்கு தாங்க. அங்கே ஃப்ரீ தான், பேரிச்ச மழங்களும் ஃப்ரீ, தண்ணீரும் ஃப்ரீ, அங்கே இருக்கிற ஃப்ரூட்ஸும் ஃப்ரீ, அங்கே இருக்கிற ஜீவராசிகளும் ஃப்ரீ, எல்லாம் இலவசமாக கிடைக்கும். அது மாத்திரமல்ல, இன்னொரு காரியத்தை ஆண்டவர் இங்கே வெளிப்படுத்துகிறார். என்ன விஷயம்னா, இந்த மாறா கடந்து வரண்டா அவருக்கு தெரியும். ஆண்டவர் he knows everything. அதுதான் இங்கே போட்டிருந்தாங்க, he knows everything. என்னன்னா, செங்கடலை கடக்கணும் என்பது அவருக்கு தெரியும், வனாந்தரத்துக்குள்ள வர வேண்டும் என்பது அவருக்கு தெரியும், மாறாவில கசப்பு இருக்கும் என்பது அவருக்கு தெரியும், மாறா முடிந்த பிறகு இந்த ஏலிம் இருக்கும் என்பதும் அவருக்கு தெரியும். அதனால நான் சொல்றேன், அவர் தான் மாஸ்டர் பிளான். அவர் பிளான் பண்றபடி தான், அவர் திட்டம் பண்ணுகிறபடி தான் அது நடக்கும். இன்றைக்கும் கூட உங்கள் மாறா போன்ற அனுபவங்களில நீங்க சென்று கொண்டிருப்பீங்கன்னா, அடுத்து நிச்சயமாகவே ஏலீம் என்று அவர் முடிவெடுத்து விட்டார். இது நாம முடிவெடுத்து நாம் தேடி ஓடுகிற காரியம் அல்ல. ஏலீமை அவர் முன்குறித்து வைத்திருக்கிறார். குறைந்தது கொஞ்ச நாட்கள், ஆண்டுகள் குழந்தை இல்லாமல் இருந்தது, ஏலீமை சந்திக்க போறீங்க. உங்கள் மாறா போன்ற திருமணமாகாத வாழ்க்கை இருந்தது, திருமணத்தில் ஏலீமில் பார்க்க போறீங்க. ஏலீம்னு வைங்க டைட்டிலில், உங்கள் வெட்டிங்கில் ஏலீம். ஏங்க ஏலீம் போட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவர் எங்களுக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்தாரு, ஏலீம் தான் போட சொன்னார், ஏன்னா அவருக்கு திட்டம் பண்ணி இருக்கிறாரு, அதனால நான் அதை ஏலீம் தான் போடுவேன் என்று நீங்கள் சொல்லுங்கள். வீடு இல்லாமல் இருந்தீங்க, இங்கே உங்கள் ஏலீம் கொடுத்துருக்கிறார், ஏலீம் ஹவுஸ் என்று போடுங்க. வேலை இல்லாமல் இருந்தீங்க, வேலையை கொடுத்துருக்கிறார். சரீரத்தில் சுகவீனமாக இருந்தீங்க, ஏன்னா இந்த ஏலீமுக்கு முன்பாக ஆண்டவர் சொன்ன காரியம், அந்த தண்ணீரை குடித்த உடனே அவர் சொன்ன ஒரு நியமமும் ஒரு கட்டளையும் என்னன்னா, எகிப்தில் வர பண்ணின ஒரு வாதையும் நான் உனக்கு வர பண்ணேன், நானே உன் பரிகாரியான கர்த்தர் என்று சொன்னார். அங்க ஆண்டவர் ஆல்ரெடி 12 வெல், பாருங்க எத்தனை, 12 நீரூற்றுகள். ரொம்ப எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை? 12 நீரூற்றுகளும் 70 பாம் ட்ரீ, 70 பேரிச்சம்பழங்களும் உள்ள பீப்புளுக்கு, அவங்க எல்லா பீப்புளும் ரெஸ்ட் எடுக்கிற ஸ்தலமாக கர்த்தர் அதை பரலோகம், குட்டி பரலோகம் போல
உருவாக்கி ஏற்கனவே வைத்திருக்கிறார். ஏனென்றால் ஆண்டவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற ஆண்டவர். ப்ரொவிஷன் என்ற வார்த்தை கர்த்தருடைய பர்வதத்திலிருந்து பார்த்து கொள்ளப்படும். அவர் எல்லாவற்றையும் ப்ரொவைட் பண்ணுகிற கர்த்தர் நமக்காக நிச்சயம் ப்ரொவைட் பண்ணுவார். நீங்கள் கவலைப்படாதீங்க. இந்த 7ஆம் மாதம் முடிவில் நிச்சயம் நம்ம ஏலிமை பார்க்க போகிறோம். நீங்கள் எழுதி வைத்துக்கொள்ளுங்க. 8ஆம் மாதம் ஏலி மாதம் அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. அது மாதிரி இன்னொரு விஷயம், காட் நோஸ் ஆர் லொக்கேஷன் அப்படின்னு பார்க்குறோம். நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் என்பதை அவர் நன்றாக அறிந்திருக்கிறார். எங்கே போக போகிறோம் என்பதையும் அறிந்திருக்கிறார். எந்த இடத்துல நமக்கு ரெஸ்ட் வேணும் என்பதையும் அவர் அறிந்திருக்கிறார். யோவான் 7:37 தாகமாக இருக்கிறவர்களே என்னிடத்தில் வந்து தண்ணீரை கொடியுங்க என்று சொன்னவர், இந்த வனாந்தரத்தில் இருந்த அந்த ஹாட் சன், அப்படி ஒரு நிலைமை, வனாந்தர வாழ்க்கை, அதெல்லாம் தாண்டி ஆண்டவர் ஒரு கனி தருகிற ஒரு நல்ல சமாதானமான தாபரங்களில் நம்மை ரெஸ்ட் பண்ண அவர் விடுகிறார். சங்கீதம் 92:12 நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 92:12. நீதிமான் பனையை போல செழித்து லிபனோன் உள்ள கேதுரு போல வளருவான். நீதிமான், ஆங்கிலத்தில் ரைச்சியஸ் ஷால் ஃப்ளரிஷ் லைக் எ பாம் ட்ரீ. ஃப்ளரிஷ் நடக்குமா? ஃப்ளரிஷ், ஆங்கிலத்தில் ஃப்ளரிஷ், வளருவான், பெருகுவான், ஆசீர்வாதமாக இருப்பான் என்பதை நீங்கள் ஒரு காலம் மறந்துவிடவே கூடாது. திரும்ப வாசிக்கிறேன். பின்பு அவர்கள் ஏலிமுக்கு வந்தார்கள். அங்கே 12 நீரூற்றுகள் வெல் இருந்தது, 70 பேரிச்ச மரங்களும் இருந்தது. அங்கே தண்ணீர் அருகே பாளையம் இறங்கினார். மாறாவில் தண்ணீரை குடித்தாங்க. அது நம்ம ஒரு நாள் படிக்கலாம். ஏன்னா அந்த மாறா கசப்பு, அங்கே கட்டை ஏன் போட்டார், ஏன் கட்டையை போட சொன்னார், கட்டை போட்டதுனால என்ன நடந்தது என்பதெல்லாம் நான் இன்னொரு நாள் வாசிக்கிறேன், சொல்கிறேன் உங்களுக்கு. ஆனால் இங்கே தண்ணீர் அருகே அவர்கள் பாளையம் இறங்கினார்கள். தே ரெஸ்டட் தேர். அங்கே அவங்க அமைதியாய் தங்கின ஒரு இடத்துல அவளை தங்க வைத்தார். இதுதான் ஒரு குடும்பத்திற்கும் வேணும். இப்போ இந்த அமைதி தான், இந்த சமாதானம் தான், இந்த ஆரோக்கியம்தான். இல்லை, அவர் சட்டையிலின் கீழே ஆரோக்கியம் உண்டு. நீதிமான் ஓடி சுகமாய் தங்குவான். இல்லை, ஆரோக்கியம்தான் மிக முக்கியம். இன்றைக்கு ஆரோக்கியமும் ரெஸ்ட்டும் சமாதானமும் நல்ல தண்ணீர் உள்ள இயற்கையான வளங்கள் நிறைந்த 70 பேருச்ச மரங்கள் நிறைந்த நீரூற்றுகள் 12 நிரம்பின ஒரு இடத்துல கொண்டு வந்து நம்மை நிலை நிறுத்துவார். இங்கிருந்து நம்ம யாரையும் பிரிக்கவே முடியாது. கர்த்தர் ஏற்படுத்தினது நாம் நிச்சயம் அனுபவிக்கிற நாட்கள் உண்டு. நல்ல சோமனுங்க, கூடிய சீக்கிரத்தில் அப்படி ஒரு சுதந்திரத்துக்குள்ளே நம்ம எல்லாரும் பிரவேசிக்கணும். பர்டிகுலராக நான் என்னுடைய ஆசை, அப்படி ஒரு நல்ல இடம் ஏலிமுக்கு நான் போகணும்னு நான் விரும்புகிறேன். எனக்காக ஜெபித்துக்கொள்ளுங்க. உங்கள் தனி ஜெபத்தில் ஐயாவுக்கு ஒரு ஏலிமை காண்பீங்க. அதை சீக்கிரத்தில் காண்பீங்க. அவர் மனைவி பிள்ளைகளோட அந்த ஏலிமுக்குள்ளே பிரவேசிக்கணும்னு சொல்லி எனக்காக என்று ஜெபம் பண்ணுங்க. நான் ஜெபிப்பது மாத்திரமல்ல, எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். என் பிள்ளைகளை, இந்த காலை ஜெபத்தில் கலந்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளை ஏலிமுக்கு கொண்டு வந்து சுகமாய், ஆரோக்கியமாய், சமாதானமாய் 12 நீரூற்றுகள் வெல்கள் நிறைந்த இடத்துல, 70 பெருச்சமிழங்கள் நிறைந்த இடத்துல, தண்ணீர்கள் அண்டையிலே அவர்கள் பாளையம் இறங்கி சந்தோஷமாக இருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரை இதை கேட்குறோம்ப்பா. இதை தான் உங்கள் இடத்துல வைக்கிறோம். எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரை இதை தான் உங்கள் கரத்தில் தருகிறோம் சுவாமி. இத்தனை நாட்கள் நாங்கள் மனாந்தரத்தில் இருந்தது போதும், சன் பேர்னில் இருந்தது போதும், வறட்சியில் இருந்தது போதும்,
மாறா போன்ற கசப்பான அனுபவங்களில், சிச்சுவேஷன்ஸில், சீசன்ஸில் இருந்தது போதும். டிஸப்பாயின்மெண்ட்ஸில், ஏமாற்றத்தில் இருந்தது போதும். தோல்வியில் இருந்தது போதும். எங்கள் வாழ்க்கையில் இயலாமையில், வெறுமையில் இருந்தது போதும். இல்லை இல்லை, திருமணம் ஆகவில்லை, இல்லை இல்லை இல்லை, கடன் 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 சொன்னது போதும். இந்த ஏலிமுக்கு எங்களை கொண்டு வந்து எங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் இன்னும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமேன். காட் பிளஸ் யூ. தொடர்ந்து இதை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் பெல் பட்டன் அழுத்திட்டாலே போதும், டெய்லி காலையில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நான் உங்களுக்கு சென்ட் பண்ணணும் அவசியமே இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் டெய்லி உங்களுக்கு வந்துடும். தயவுசெய்து இந்த ஒரு காரியத்தை எனக்காக நீங்கள் செய்யுங்க. ஏன்னா டெய்லி அதை ஒவ்வொருத்தருக்கும் சென்ட் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்குது. அது என்னுடைய டியூட்டி தான், என்னுடைய கடமை தான். இருந்தாலும் நீங்கள் அதை எளிமையாக்குவதற்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை அழுத்துங்க, மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பெற்ற, நான் பெற்ற இன்பத்தை அவங்க பெற்றுக்கொள்ளட்டும். இதே எளிமை அவர்களும் அனுபவிக்க வேண்டும். நம்மோடு கூட இதை வைத்து கொள்ள வேண்டாம். எல்லாரும் இனம், மொழி, மதம், சாதி வேறுபாடின்றி எல்லாம், ஏழை பணக்காரன்று எல்லாரும் இந்த ஏலிம் பற்றி தெரிந்து கொள்ளுதலை, புரிந்து கொள்ளுதலை அறிந்து கொள்ளட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.